அந்த கிருபை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். சோதரம் நம்ம கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஐயா வரவேற்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சகோதரி வாங்க, சகோதரர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்னைக்கு எப்படி நம்ம ஜெபமணியை உருவாக்கணுமோ அதே மாதிரி இன்னொரு ஊழியக்காரரை என்கிட்ட வச்சு உருவாக்கிட்டு இருக்கேன். அவர் அஜய் வந்திருக்கிறாரு. ஒரு சின்ன ஜெபம் ஒரே ஒரு நிமிஷம் ஒரு ஜெபம் பண்ணுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நம்முடைய மத்தியிலே ஆசீர்வாதத்தை தரும்படி நாம் கண்களை முடிச்சிருக்கோம். நோக்கி வாழ்த்தி ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை ஆசீர்வதியும் சத்தம் சபைக்கு ஜெபிக்கிறேன். பாஸ்டர் தலைவரை அவர்களுக்காகவும் குடும்பத்துக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறேன். சபையை பெரியவர்கள் சிறுவர்கள் ஆசீர்வதியும், வாலிபர்கள் வருகின்றவர்கள் ஆசீர்வதியும், புதிய மக்கள் ஆசீர்வதியும், அனைவருக்கும் சுகம் நிம்மதியை தாரும். அனைவருக்கும் தேவனை பணம் தேவைகளை அனைத்தையும் தாரும். இந்த ஜபத்தை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. நாம் இப்பொழுது அவருடைய வார்த்தை கடந்து போவோம். விசேஷமாக போவோம். மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து, வானத்தை பூமியை படைத்தவர் இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, சேனைகளின் கர்த்தர், பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த, சேனைகளின் கர்த்தர், பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த, சேனைகளின் கர்த்தர், பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். God is good. அவர் கிருபை நம்மோடு கூட இருக்கிறது. His grace is with us. எல்லாரும் நன்றாய் கவனியுங்கள். Please listen carefully. ஆண்டவர் நம்மோடு பேசுகிறவர். Today God is going to speak to us. ஆண்டவருடைய ஆலயத்தில் நாம் வரும்போது பயத்தோடு அவரை ஆராதிக்கணும். When we are coming to the church, we have to have a fear. எதுவும் வீணாக பேசக்கூடாது. We should not speak any rubbish things. பிரசங்க நேரத்துல செய்யக்கூடாதவைகள் இவைகள். When God is speaking, we have to listen. எனக்குள்ள நான் ஒரு பயத்தை கட்டுப்பாடை வைத்திருக்கிறேன். We have to have that fear. அதுபோல நீங்களும் ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்களாக காணப்பட வேண்டும். Like that you should fear God. பிரசங்க நேரத்துல நம்ம தூங்கக்கூடாது. When I am speaking, you should not sleep. பிரசங்க நேரத்துல பக்கத்துல இருக்கிறவங்க பேசக்கூடாது. You should not speak to others. பிரசங்க நேரத்துல போனை திறந்து அதுல வீடியோ பார்க்க கூடாது. When I am speaking, you should not open the phone and see the video. பிரசங்க நேரத்துல எழுந்து வெளியெல்லாம் போக கூடாது. When I am speaking, you should not go out. பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது யார்கிட்டயாவது கேள்வி கேட்டுக்கிட்டு அந்த நேரத்துல நம்ம வீணான வார்த்தைகளை பேசக்கூடாது. You should not speak to others. தேவையில்லாம சத்தத்தை வெளிக்காட்டி மற்றவர்கள் கவனத்தை திருப்பக்கூடாது. You should not raise any sound. கலகம், குழப்பம், தர்க்கம் அந்த நேரத்துல எல்லாம் பண்ணக்கூடாது. You should not make any sound over there. சிலர் பாருங்க இப்படி பிரசங்க நேரத்துல அந்நிய பாஷை பேசி அப்ப தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருப்பாங்க. When I am speaking, they will be speaking in அதெல்லாம் செய்யக்கூடாது. You should not do like that. தேவனுடைய ஆராதனை ஒழுங்கும் கிரமமாய் நடக்க வேண்டும். The worship should happen in a proper way. இப்படி 10 பாயிண்ட் ஆண்டவருக்கு பயந்து நாம் ஜீவிக்க வேண்டும் என்று நான் வைத்திருக்கிறேன். 10 points I have. அதே மாதிரி தான் எல்லாரும் ஆண்டவருக்கு பயந்து அவரை ஆராதிக்க வேண்டும். Like that we have to obey God. இப்போ மணி என்ன அப்படின்னா ஸ்தோத்திரம் 10:40. Now time is 10:40. 11 மணிக்கு முடிக்கணும். 11 o'clock I have to finish. வேதத்தை தியானிக்க 1 மணி நேரம் எடுக்கணும்.
We have to read the Bible at least 1 hour. அதுல நாம தெளிவுள்ளவர்களாக இருக்கணும். We should have a clear thought in that. இயேசு சொன்னார், God said, 1 மணி நேரமாவது ஜெபிக்க கூடாதா? at least you have to pray for 1 hour. அதேதான் ஆராதனையில 1 மணி நேரமாவது தியானிக்க கூடாதா? Like that also worship you have to do. நம்ம தியானத்தை குறைச்சா ஆசீர்வாதம் குறையும். If you stop meditating, our blessing will be stopped. இன்னைக்கு வாசித்த பிரசங்கத்தை சங்கீதத்துல அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. As we read Psalm 1 today, நீ தியானிச்சாதான் உனக்கு பாக்கியம். if you meditate only, you will be blessing. தியானத்தை குறைக்க கூடாது. You should not less the எப்பவும் நம்ம அந்த meditation. விஷயத்துல கவனமா You இருக்கணும். should be careful on that. இன்றைக்கு நான் உங்கள் மத்தியிலே ஒரு விசேஷித்த வார்த்தையை பேச இருக்கிறேன். Today I am going to speak a very special thing. ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் முழுவதும் ஆண்டவருக்குரியது. Sunday belongs to God. இதுல மற்ற அலுவல்களை அதிகப்படுத்தி நாம் தேவனுடைய சமூகத்தை இழிவுபடுத்த கூடாது. We should not add any work on that. அப்பதான் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். Then only we can receive the God's anointing. தசமமாக எவ்வளவு? How much tithes? நமக்கு இப்போ 50,000 ரூபாய் வருமானம் வந்தா, If you are getting 50,000, உங்க வீட்டுக்கு 25,000 ரூபாய் வருமானம் வந்தா, if you are getting அது 25,000, தசமமாக எவ்வளவு? how much tithes you have to pay? 50,000 ரூபாய் வருமானம் வந்தா 5,000 ரூபாய் தசமமாக ஆண்டவருக்கு கொடுக்கணும். If you are getting 50,000, you have to give 5,000 tithes. 25,000 ரூபாய் வருமானம் வந்தா ஆண்டவருக்கு 2,500 ரூபாய் கொடுக்கணும். 25,000 if you are getting means you have to give 2,500. 10,000 ரூபாய் வருமானம் வந்தா ஆண்டவருக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும். 10,000 if you are getting, you have to give 1,000. இதுதான் நீதி. That's called truth. இந்த நீதியை நாம் செய்யணும். You have to do the truth. இந்த நீதியை நாம் கடைபிடிக்கணும். You have to obey that truth. இதுதான் ஒழுங்கு. That's called obedience. இப்படி அமெரிக்காவுல 90% மக்கள் தசமமாக கொடுக்கிறார்கள். In America, 90% people are giving tithes. 249 நாடுகள்ல அதுதான் பணக்கார நாடாக இருக்கிறது. In 2040 49 places, America is the best place. உலகம் முழுவதும் 7 கண்டங்களிலே 249 நாடுகள் இருக்கிறது. All over the world, 2049. ஐஸ்வர்யம் நிறைந்த நாடு எது? Which is the richest place? அமெரிக்கா. America is. காரணம் என்ன? Why? கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். They are giving importance to God. 80% பேர் ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள். 80% of people worshiping God. 90% பேர் தசமபாகம் கொடுக்கிறார்கள். 90% people giving tithes to God. அதனால் அவர்களை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். That's why God is blessed them. நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் If God wants to bless us, கர்த்தருக்கு தசமபாகம் கொடுக்க we have வேண்டும். to give tithes. அதே நேரத்தில் Same thing. நம்முடைய நேரத்தையும் தசமபாகம் கொடுக்க We வேண்டும். have to give our time தேவ also. சமூகத்தில் ஞாயிற்றுக்கிழமை 2.25 மணி நேரம் ஆண்டவரை ஆராதிக்கணும். In Sunday, we have to worship God at least 2 hours 45 minutes. நீங்க 9 மணிக்கு வந்தா எத்தனை மணிக்கு ஆராதனை முடிக்கணும்? If you are coming at 9 o'clock, when we have to finish? 10, 11, 11:45 முடிக்கணும். 11:45 we have to finish. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதுல நம்ம குறைக்க கூடாது. We should not less the time of God. நீங்க 8 மணிக்கு வந்தா 10:45 முடிச்சிடலாம். If we are coming at 8 o'clock, we can finish at 10:45. ஆனா 9 மணிக்கு வந்தா நீங்க 11:45 முடிக்கணும். But if we are coming at 9 o'clock, எல்லாம் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. everything is written in the அதை Bible. நாம் நிறைவேற்ற வேண்டும். We have to fulfill that. பிரியமானவர்களே, Dear beloved, சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீங்கள் அறிந்திருந்தால் உங்களுக்கு நலமாயிருக்கும். if you know that peace, we will live in that life. இயேசு பவனியாய் நடந்து வந்தார். God came. அவருக்கு பின்னால பெரிய கூட்டம் வந்தது. Behind him, so many people came. அவரை பெரிய சோத்திரம் அது கழுதையின் மேல் வைத்து அவரை அழைத்துக் கொண்டு போனார்கள். He came on the donkey. அந்த நாட்களில் அந்த தேசம் முழுவதும் இருக்கிற மக்கள் அவரோடு சென்றார்கள். He came on that place. எருசலேமை பார்த்தார் இயேசு. God saw the Jerusalem. இயேசு சொன்னார், God said, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் you have got this day. சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தால் உனக்கு You நலமாயிருக்கும். should know the peace.
சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நாம் அறிய வேண்டும். You should know that peace. அருமையானவர்களே, Dear beloved people, தேவன் என்ன பேச போகிறார்? what God is going to speak to us, கடந்த நாட்களில் என்ன பேசினார்? what God spoke to us previous யாராவது சொல்ல days. முடியுமா? Can anyone say that? கடந்த மாசத்துல ஆண்டவர் என்ன பேசினார்? What God spoke to us previous month. கர்த்தர் கொடுக்கிறவர் என்று போன வருஷத்தில் பார்த்தோம். God is going to give you. இந்த வருஷத்தில் கர்த்தர் அருளுகிறவர் என்று பார்க்கிறோம். This year God is going to give you. ஆண்டவர் அருளுகிறவர். He is going to give. கடந்த மாசத்துல என்ன அருளினார்? What previous month he said? யாராவது சொல்லுங்க. Can anyone say? ஸ்தோத்திரம். ஆமா, அதுல பிரிவு என்ன? அருளுகிறவர். He will give. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. அவர் அருளுகிறவர். He is going to give. இந்த போன மாசத்துல ஆண்டவர் என்ன பேசினார்? Previous month what God spoke. யாராவது எழுதி வச்சிருக்கீங்களா? Is anyone written? சரி, உங்ககிட்ட அது இல்லை. ஆனா இந்த மாசத்துல அதே மாதிரி வேற ஒரு காரியத்தை This சொல்லுகிறேன். month I'm going to speak a different நீங்கள் வேத topic. வசனத்தை நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். You have to know the word of God. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். You will know the truth and the truth will இன்றைய set you சத்தியம் free. என்ன? What today? What? சங்கீதம் Psalm 9:29. 9:29. அவர் சமாதானம் அருளுகிறார். வாசிங்க. சங்கீதம் 29:11. சங்கீதம் 29:11. கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். ஜனத்திற்கு சமாதானம் அருளுவார். போதும். ஹல்லேலூயா. The Lord will give the strength to his people. The Lord will bless his people with peace. ஆண்டவர் சமாதானத்தை அருளுவார். God is going to fill you with peace. இந்த மாதத்துல தேவன் அருளுகிற வார்த்தை என்ன? This month what God is going to சமாதானம் அருளுவார். He will give you the peace. இந்த வசனத்தை ஏற்கனவே ஆண்டவர் உங்களுக்கு பேசி இருப்பார். Already maybe God has spoken this ஆண்டவர் word. மீண்டும் பேசினா எவ்வளவு என்ன விஷயம்? Again he is speaking to us. ஆண்டவர் இன்னும் சமாதானத்தினால் உங்களை He is நிரப்புகிறார். going to give more peace to us. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தால் உனக்கு நலம். You should know the peace. சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நாம் அறிய வேண்டும், You should know the peace more. தெரிந்து கொள்ள வேண்டும், We have to know that. அதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள We வேண்டும். have to receive the blessing. அல்லேலூயா. அந்த வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திருந்தால் உனக்கு நலமாயிருக்கும். எருசலேம் பாவனையில போகும்போது எருசலேமை பார்த்து இயேசு சொல்லுகிறார், ஆண்டவர் பேசுகிற காரியம் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திருந்தால் நலமாயிருக்கும். You should know the peace through the word. அல்லேலூயா. Hallelujah. தேவன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நமக்கு தரும்படியாய் விரும்புகிறார். God is going to give you the peace உங்க today. வீட்டுல எல்லாரிடத்திலும் சமாதானம் இருக்கக்கூடும். In your home, everywhere there will be a peace. ஆனால் சமாதானம் இல்லாதிருந்தால் If you don't have a peace, காலி இடத்தை நிரப்பி சமாதானத்தை அருளுகிற தேவன். the empty place, God will fill you with the peace. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. சமாதானம் மிக அவசியம். Peace is very important. இன்னைக்கு கார்ல வரும்போது When I am coming in the car, ஆண்டவர் இன்னைக்கு அதுல ஒரு வார்த்தையை ஞாபகப்படுத்தினார். God has reminded me one thing. ஐயா, பணம் கோடி கோடியா இருக்கலாம், You have so many lakhs. சொத்து பந்து அந்தஸ்து ஆஸ்திகள் கோடி கோடியா இருக்கலாம். You have so many luxury things. சமாதானம் இல்லாவிட்டால் ஒன்றும் இல்லை. If you don't have a peace, சமாதானம் இல்லாவிட்டால் ஏதும் இல்லை. if you don't have a peace means சமாதானம் மிக அவசியம். peace is very important. அதனால ஆண்டவர் சொன்னார், That's why God is saying, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், I am giving the peace. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு அருளுகிறேன், I am giving the peace to you. அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். You have to receive that. நீங்க முதல்ல சமாதானத்தினால் நிரப்பப்படணும். You should fill with the peace. உங்க வீடு சமாதானத்தினால் Your நிரப்பப்படணும். house has to fill with the உங்களை peace. சார்ந்தவர்களுக்கு அந்த சமாதானம் செல்ல The வேண்டும். people near you have to get the சமாதானத்துக்கு ஏற்றவர்களை அறிந்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். You have to receive the peace more. ஆண்டவர் தந்த சமாதானம் எத்தனை பேர் பெற்றிருக்கீங்க?
God has given the peace. How many of you? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நமக்கு தந்திருக்கிறார். God is going to fill you with the. உலக மக்கள் சமாதானத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். The worldly people are going for the peace. ஆண்டவர் அவருடைய சமாதானத்தை சபை மூலமாய் நமக்கு தருகிறார். But God has given the peace through our church. முதலாவது வார்த்தை First thing, எரேமியா 28:9 வாசிக்கும் போது Jeremiah 28:9. எரேமியா 28:9 நாம் வாசிக்கிற போது Jeremiah 28:9. அதை எடுத்தவங்க வேகமா வாசிங்க, நாம் கவனிக்கலாம். சமாதானம் வரும், சமாதானம் வரும். அல்லேலூயா. சமாதானம் நம்மை தேடி வரும். ஆமென். You will get the peace. சமாதானம் வரும். You will get the peace. உங்களை நோக்கி சமாதானம் வரும். To you the peace will come. தேவனை தேடினதனால் உங்களுக்கு சமாதானம் வரும். If you search God, you will get. அவருடைய சமூகத்தில் வந்ததனால் உங்களுக்கு சமாதானம் வரும். If you came to God's church, you will receive the peace. நமக்கு சமாதானம் நம்ம நோக்கி வரணும். Through God, you will receive the peace. இப்போ உங்களை நோக்கி சமாதானம் வருகிறது. Now the peace is coming உங்கள் to வீட்டை you. நோக்கி சமாதானம் வருகிறது. Now the peace is coming to your house. கஷ்டங்கள் வேதனைகள் இருக்கும்போது சமாதானம் இருக்காது. If you have a sorrow, you will. ஆனால் தேவன் அதற்கேற்ற ஆசீர்வாதங்களை கொடுத்து சமாதானங்களை But வரப்பண்ணுகிறார். God will give the blessing through that peace. கர்த்தர் அற்புதம் செய்கிறார். God will do a miracle. கர்த்தர் அதிசயம் செய்கிறார். God will do a wonderful. சமாதானத்தை வரும்படி அவர் பண்ணுகிறார். He will bless you with the peace. எத்தனை பேர் இந்த வசனத்தை நம்புறீங்க? How many of you believe உங்க in this வீட்டுக்கு word? சமாதானம் வருகிறது. The peace will come to உங்கள் your குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு சமாதானம் வருகிறது. to your family. You will get the peace. சமாதானம் வரும். The peace will come. தேவ ஆலயத்திலிருந்து சமாதானம் வரும். In the temple of God, you will receive. வேதத்திலிருந்து சமாதானம் வரும். Through the word of God, you will receive the peace. ஆண்டவருடைய பிரசங்கத்திலிருந்து சமாதானம் வரும். Through God's word, you will get the peace. பரத்திலிருந்து பரலோகத்திலிருந்து சமாதானம் நம்மை தேடி வரும். Then you will get the peace. நீங்கள் இதை நம்பும் போது தேவன் அதை உங்களுக்கு அருளி செய்கிறார். If you are believing, you will receive it. அவர் சமாதானத்தை வரப்பண்ணுகிற போது நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். You have to receive the peace. ஆமென். ஆண்டவரே எனக்கு சமாதானத்தை தாரும் என்று சொல்ல வேண்டும். You have to say, Amen, I will receive it. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Clap your hands and receive it. ஆண்டவர் என்ன சொன்னார்? What God said, யார்கிட்ட சொன்னார்? whom He said, எகிப்துல அந்த எகிப்தின் தலைவன் அவனிடத்துல சொன்னார். in Egypt, leader God has said, பெரிய ஆட்கள் மட்டும் போங்கன்னு சொன்னான். elder people go. அவன் சொன்னான் பெரிய ஆட்கள் மட்டும் ஆராதனைக்கு போங்க, Elder people go. ஆடு மாடு பிள்ளைகள் எல்லாம் எகிப்தில இருக்கட்டும்னு சொன்னான். Leave your goat and your cow, everything here. ஆண்டவர் என்ன பேசினார்? What God spoke, எங்க ஆடு மாடுக்கு எங்களுக்கு மாத்திரமல்ல எங்க பிள்ளைகளுக்கும் எங்கள் ஆடு மாடுகளுக்கும் நீங்கள் சமாதானம் அருள வேண்டும். not for only for me, for cow and for every children have to receive the peace. ஆண்டவர் சொன்ன விஷயம் என்ன? What God said, எல்லாரும் ஆண்டவரை ஆராதிக்கணும். everyone has to worship God. எல்லாரும் ஆண்டவரை ஆராதிக்கணும். Everyone has to worship God. வாலிப பிள்ளைகள் ஆராதிக்கணும். Younger people has to சிறு worship. பிள்ளைகள் ஆராதிக்கணும். Small people has to worship. பெரியவர்கள் ஆராதிக்கணும். Elderly people has to எல்லாரும் worship. ஆராதிக்கணும் சொன்னார். Everyone has to worship. ஆண்டவர் சொன்ன விஷயம் இன்னொன்னு, One more thing God has said, ஆடு மாடு கூட ஆண்டவர் ஆராதிக்கணும். cow and the goat also need to worship. முழு எகிப்திலிருந்து இஸ்ரவேல் அனைவரையும் கொண்டு போனார். Egypt people went to the Jerusalem. ஆராதிக்கும்படியாய் செய்தார். They worshiped God. அப்ப ஆராதனைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் நாம் கொடுக்கணும். We have to give importance to the worship. ஆராதனையை அலட்சியம் பண்ணக்கூடாது. We should not blame that. ஆராதனையை சொதப்பக்கூடாது. You should not mess up. அல்லேலூயா. Hallelujah. எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுறது? How many of you understand? சமாதானம் தேவாலயத்துல வருது. Peace is in the temple of இந்த God. ஆலயத்துல உங்க குடும்பம் இருந்தா அந்த சமாதானம் உங்க மேல வரும். If your family is in the temple of God, you will receive the peace. இப்ப இன்னைக்கு நம்மளுடைய மத்தியில அஜய்னு ஒரு சகோதரர் வந்திருக்கிறாரு. Ajay brother has came. அவர் இன்னைக்கு வேலைக்கு போனா அவருக்கு 4000 ரூபாய் கிடைக்கும். If he is going today for the work, he ஒரு will நாள் get அவர் 4,000. அவருடைய வேலை செஞ்சு 4000 3000 கிடைக்கும். One day you will get 4,000 or 3,000. அவங்க வீட்டுல சண்டை போட்டுட்டு நான் ஆண்டவர் சமூகத்துக்கு தான் வருவேன்னு வந்திருக்காரு. He fight in this home and he came to church. அவங்க வேலைக்கு போக சொல்றாங்க. They are telling him to go to job. 4000 ரூபாய் கிடைக்கும் வேலைக்கு போ. 4,000 he will get. அவர் சொன்னாரு நான் இன்னைக்கு ஆராதனைக்கு போகணும் என் கூட வந்தார். No, I will go to the
church, he said. அப்போ இவருக்கு என்ன கிடைக்கிறது? மெய்யான சமாதானம் அவருக்கு கிடைக்குது. So he will receive the peace of God. வேலைக்கு போய் சமாதானம் இல்லாம நிம்மதி இல்லாம தேவனுடைய சமூகத்தை அலட்சியம் பண்ணி அவர் செய்ய விரும்பல. If he is going to the job, means he won't get peace or இது anything. போல நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு பயந்து அவருடைய ஆராதனையை நாம் முக்கியப்படுத்த வேண்டும். Everyone has to fear and give importance to the worship. சமாதானம் உங்களை தேடி வரும். Peace will come to you. சமாதானம் உங்களை தேடி வரும். Peace will come to you. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. ஹல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. May all glory to God. ஆமென். Amen. கர்த்தருக்கு இரண்டாவது வார்த்தையை வாசிங்க. The second thing, மத்தேயு 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. Matthew 10:13. மத்தேயு 10:13 என்ன சொல்லுகிறது? Matthew 10:13. எடுத்தவங்க வேகமா வாசிங்க. வேத வசனத்தை தியானிங்க. அந்த வீடு பாத்திரமாய் இருந்தால் அந்த வீடு பாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடவுது. அவர்கள் மேல் வரக்கடவுது. If the household is worthy, let your peace come upon it. But if it is not worthy, let your peace return to you. இன்னொரு முறை வாசிங்க. அந்த வீடு ஆ, பாத்திரமாய் இருந்தால் ஆ, நீங்கள் கூறின சமாதானம் ஆ, அவர்கள் மேல் வரக்கடவுது. வரக்கடவுது. அல்லேலூயா. அப்போ நம்ம பாத்திரமாய் இருந்தால் ஆண்டவருடைய சமாதானம் அந்த வீட்டில வந்துவிடும். If you are the receiving vessel, you will get that peace. அந்த வீட்டில சமாதானம் வந்துவிடும். In that house, they will receive that peace. தேவன் சமாதானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். God is going to give you the peace. ஆண்டவர் அந்த வீட்டில சமாதானத்தை அருளுகிறவராக In இருக்கிறார். that house, God will give that peace. லூக்கா 10:5 வாசியுங்க. Luke chapter 10, verse 5. லூக்கா 10:5 இதே விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது ஒரு வீட்டுக்குள்ள பிரவேசிக்கும் போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக வென்று என்ன சொல்லணுமா? வீட்டிற்கு சமாதானம் உண்டாகட்டும். அப்ப இதுக்கு முன்னாடி என்ன இல்ல. ஆனா அந்த வீட்டுக்குள்ள ஆண்டவருடைய சமாதானம் வரும்போது அந்த சமாதானம் என்ன ஆகிறது? உண்டாக்கப்படுகிறது. But whatever house you enter, first say peace to this house. தேவ சமாதானம் வரும். They will receive the peace. அந்த சமாதானம் உங்களுக்குள்ளே உண்டாகும். You will get it. பாருங்க, இல்லாவிட்டால் அதை உண்டாக்குகிறார். If you don't have means, it's இப்போ உங்க very வீட்டுல உங்க பிள்ளைகள் மத்தியில யாருக்கு சமாதானம் இல்லையா அங்கே ஆண்டவர் சமாதானத்தை என்ன செய்யறாரு? in your house. உண்டாக்க போகிறார். In your house, whom they don't எத்தனை have பேருக்கு peace. புரியுது? How many of you understand? ஆண்டவருடைய சமாதானம் நம்ம தேடி வரும். The peace will come to ஆனா you. அந்த சமாதானம் நம்ம வீட்டுக்குள்ள சமாதானத்தை உண்டாக்கணும். But in our house, we have to make that peace. சிலர் வீட்டுக்குள்ள அப்படி சமாதானம் வரும்போது அது உண்டாகாம அந்த சமாதானம் அந்த வீட்டுக்கு உற்பத்தி ஆகாம அவர்களுக்கு மேல் அது சிக்ஷிக்கப்படாமல் அது அப்படியே திரும்பி போய்விடுகிறது. Sometimes the peace will come to you, your house, but you will not receive it. அப்ப நம்ம இருதயம் அதுக்கு பாத்திரமா இருக்கணும். Your soul be thirst. அவருடைய பாத்திரமாய் நம்ம மாற்றப்படணும். You have to thirst for the peace. அல்லேலூயா. Hallelujah. பாத்திரம்னா என்ன? What is the vessel? நாம் சுத்தமாய் இருக்க வேண்டும். You have to be clean. நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். You have to be holy. நம்ம வீட்டுக்குள்ள அசிங்கம் இருந்தா, In your house, the dirt is நம்ம there. வீட்டுக்குள்ள தீட்டு இருந்தா In your house, there is a dirt. சமாதானம் அங்க தங்காது. The peace will not stay there. திருடிய பொருள், Sealed வேசித்தனமான காரியங்கள், the things of wicked, தேவனுக்கு பிடிக்காத அருவருப்புகள் God doesn't like. நமக்குள்ள நம்ம வீட்டுக்குள்ள இருந்தா If you have and your நம் house, ஆண்டவருடைய பாத்திரம் அல்ல, you are not a vessel of God. அங்கே சமாதானம் உண்டாக்கப்படாது. The peace will not be there. அப்ப நம்ம வீட்டை சரி செய்ய வேண்டும். You have to clear your நம்ம house. வீட்டை தகுதிப்படுத்த வேண்டும். You have to make the நம்ம holy. வீட்டை பரிசுத்தப்படுத்த வேண்டும். You have to make holy. யார் பரிசுத்தப்படுத்த முடியும்? Who can make holy? நாம தான் பரிசுத்தப்படுத்தணும். We have to make. நம்மளால எப்படி பரிசுத்தப்படுத்துவது? How we can make ourselves holy? அவர் சொன்னார், God said. இயேசு சொன்னார், God said, நான் பரிசுத்தர், I am holy. நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள். You also need to be holy. என்ன சொன்னாரு?
நான் பரிசுத்தமா இருக்கேன், I am holy. நீங்க பரிசுத்தமா இருங்க. You also need to be holy. இப்ப நம்ம நாமே பரிசுத்தமா இருக்கணும். We have to make ourselves holy. எப்படி பரிசுத்தமா இருக்கணும்? How? அல்லேலூயா. Hallelujah. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். If you obey the word of God, you will receive the Holy. தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செவி சாய்க்கும் போது நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். If you hear the word of God, அதனாலதான் ஆண்டவர் வாரந்தோறும் நம்மை கூப்பிட்டு வச்சு போதிக்கிறார். that's why every week the God is. வாரம் நமக்கு ஆலோசனை சொல்றாரு. That's why every week. அதுக்கு ஆராதனைக்கு வர சொல்றாரு. That's why we are coming to work. பார்வோனின் ஆவி உங்களை ஆராதனைக்கு வரவிடாமல் தடுப்பான். The parent spirit will hide you. யாரை ஆராதனைக்கு வரவிடாமல் தடுக்கிறானோ It will hide you. Will not. அவர்கள் குடும்பத்தில் பார்வோனின் ஆவி அவர்களை வடகடித்துக் கொண்டு கலகம் பண்ணி கொண்டு இருக்கிறது. In that family, they will be having a parent spirit. அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. We should not leave the. இயேசுவுக்கு இடம் கொடுக்க வேண்டும். We should give space to God. மார்த்தாள் தன் வீட்டில் இடம் கொடுத்தாள். Martha has gave space to God. அந்த வீட்டுக்கு பெரிய சமாதானம் வந்தது. She got so much of peace. பேதுரு தன் படையிலே இடம் கொடுத்தான். Peter has gave importance to the boat. பேதுரு படையில் இயேசு இருந்து பிரசங்கம் பண்ணினார். God has spoke word in the boat. பேதுருவின் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது. Peter generation has been blessed. பேதுருவின் பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டது. Peter name was written in the book. இயேசு சரீர பிரகாரமாக மரித்து பரலோகத்துக்கு சென்றார். God has died and he went to the heaven. ஆனால் அதற்கு பின்பு பேதுரு தான் தலைவனாய் மாறினார். After that Peter became a leader. அல்லேலூயா. Hallelujah. தேவன் உங்களை உயர்த்தும்படி விரும்புகிறார். God is making you to lift நீங்க up, 10 அல்ல, not 10 plus 9. ஆண்டவர் உங்களை முதன்மையாக வைக்க விரும்புகிறார். God is giving you so much importance. அதற்கு நீங்கள் அவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். We have to give a space for that. உங்க வீட்டுல நீங்க ஜெபம் வீட்டுக்குள்ள வைக்க இடம் கொடுத்து பாருங்க. You have to keep a prayer உங்க set. வீட்டுக்குள்ள அநேக ஆசீர்வாதங்கள் வரும். You will receive so much of blessings. எத்தனை பேர் நம்புறீங்க? How many of you believe in? எத்தனை பேர் இந்த சமாதானம் உங்களுக்கு கிடைக்கும் என்று விரும்புகிறீங்க? How many of you believe கரங்களை that? தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆமென். Amen. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். May glory to God. சமாதானம் உண்டாகும். You will receive the peace. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? What this verse is. சமாதானம் பரலோகத்திலிருந்து வரும். Through heaven you will அந்த get. சமாதானம் உங்களை தேடி வரும். Through you will get the peace. உங்களுக்குள்ளே அது சமாதானத்தை உண்டாக்கும். You will receive that உங்க peace. பிள்ளையிடத்துல, உங்க கணவரிடத்துல, உங்க குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். Your husband, your children don't have a peace. ஆண்டவர் அதை உண்டாக்குவார். God will create that. ஆமென். Amen. சமாதானம் பெற்றால் If you receive the peace, மற்றவர்களுக்கு நீங்கள் இந்த சமாதானத்தை கொடுக்க முடியும். for other people you can give the peace. மூன்றாவது வார்த்தை Third verse, 10 லூக்கா 10:6 வாசியுங்கள். Luke 10 verse 6. வாசிக்கும்போது சமாதான பாத்திரன் சமாதான பாத்திரன் அங்கே இருந்தார். அங்கே இருந்தால் நீங்கள் கூறின நீங்கள் கூறின சமாதானம் சமாதானம் அவரிடத்தில் தங்கும். அங்கே தங்கும். And if a son of peace is there, your peace will rest on it. Amen. If not, it will return to you. அல்லேலூயா. Hallelujah. அப்போ சமாதானம் வருகிறது. Peace is coming. சமாதானம் நமக்குள்ளே உண்டாக்கப்படுகிறது. You will be getting that. இப்ப என்ன செய்யுது? What now is good. சமாதானம் தங்குகிறது. The peace has been. இப்ப இவ்வளவு காரியம் இருக்குது. So many things are. சமாதானம் நமக்குள்ள தங்கணும், நம்ம வீட்டுக்குள்ள தங்கணும். The peace has to stay in us. and நீங்கள் சமாதானத்தின் பாத்திரமாக மாற்றப்பட வேண்டும். You have to be as a peaceful vessel. அல்லேலூயா. Hallelujah. நீங்கள் எப்படிப்பட்ட பாத்திரமா இருக்கீங்க? The vessel how you are. நீங்கள் சமாதானத்தின் பாத்திரமா இருக்கீங்க. You are the vessel of peace. ரெண்டு பாத்திரம் இருக்குது. There are two vessels. ஒரு பாத்திரம் சமாதானத்தின் பாத்திரம், One is a peaceful vessel. இன்னொரு பாத்திரம் உபயோகமற்ற பாத்திரம். One more is an empty vessel. நீங்கள் உபயோகமற்ற பாத்திரமா இருந்தால் நீங்க யாருக்கும் பயன்பட முடியாது. If you are an empty vessel, you can't be other people. நீங்கள் சமாதானத்தின் பாத்திரமாக தேவன் உங்களை மாற்ற விரும்புகிறார். You should receive the peace of God. அந்த சமாதானத்தின் பாத்திரத்தில் அந்த சமாதானம் என்ன செய்யும்? தங்கும். If you are a peace of God, the vessel will fill with the peace. நீங்கள் சொல்ல வேண்டும், What you have to say, நீங்கள் ஜெபிக்க வேண்டும். you have to pray. ஆண்டவரே, என் மீது சமாதானம் தங்கட்டும். God, fill me with your என் peace. வீட்டுக்குள்ள சமாதானம் தங்கட்டும். My house let me filled with என் your சபைக்குள்ள சமாதானம் தங்கட்டும்.
the peace. சமாதானத்தை குலைக்கிற எந்த வேலையும் நீங்க செய்யக்கூடாது. You should not do any hindrance. நீங்க ஒரு பிரச்சனை பண்ணீங்கன்னா அதுல சமாதானம் போயிடும். If you are making any problem, the peace நீங்க will ஒரு go. கலகம் பண்ணா உங்க சமாதானம் போயிடும். If you are doing any wrong, the peace will go. அதனால கலகம் பண்ணக்கூடாது, பிரச்சனை பண்ணக்கூடாது. You should not gossip. You should not make any. அமைதியா இருந்து ஜெபிக்க வேண்டும். You should be calm and pray. சமாதானம் உங்களுக்குள்ளே உண்டாக்கப்பட்டு உங்களை தங்கும். Peace will come to you and it will யார் stay with வீட்டுக்குள்ள you. சமாதானம் தங்க வேண்டும்? Whom house they we are. அல்லேலூயா. Hallelujah. உங்களிடத்தில் மாத்திரம் இந்த சமாதானம் தங்குவதில்லை. Not only you. அதாவது ஸ்தோத்திரம் ட்ரூ காட் டிவி சேனலை பார்க்குற எல்லாருக்கும் இந்த சமாதானம் தங்கும். When whoever watching True God TV, they will இந்த receive. சோசியல் மீடியாவில் அநேக லட்சக்கணக்கான மக்களுக்கு இந்த செய்தி போகிறது. In social media, so many people are watching. அவர்களுக்குள்ளேயும் சமாதானம் தங்கும். The peace will go to them also. கர்த்தர் அற்புதம் செய்கிறார். God will do a miracle. கர்த்தர் அதிசயம் செய்கிறார். God will do a miracle. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. நான்காவதாக Fourth is என்ன சொல்லுகிறது? what it's saying. சங்கீதம் 72:7 வாசிக்கிற போது Psalm 72:7. சங்கீதம் 72:7 இவ்வாறு சொல்லுகிறது. Psalm 72:7. வாசிக்க எடுத்தவங்க ஆண்டவர் அவருடைய நாட்களே அந்த நாட்களிலே நீதிமான் செழிப்பான். ஆ, சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும். என்ன சமாதானம் இருக்கும்? மிகுந்த சமாதானம் இருக்கும். In these days, the righteous shall flourish at abundance of peace until the moon is no more. மிகுந்த சமாதானம் இருக்கும். They will be getting lot of peace. அல்லேலூயா. Hallelujah. இப்ப பாருங்க எல்லாருக்கும் சமாதானம் இருக்கிறது. Everyone have a peace, ஆனால் நமக்கு எப்படி சமாதானம் இருக்கும்? but for us, மிகுந்த சமாதானம் இருக்கும். we will be having more peace. மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்கதான நிறைய சமாதானம் நமக்கு இருக்கும். We can give to others also. இப்ப எனக்கு ஆண்டவர் நிறைய சமாதானத்தை தந்திருக்கிறார். God has blessed me with a more peace. நான் மற்றவர்களுக்கு கொடுக்கிறேன். I am giving to others. அல்லேலூயா. Hallelujah. எனக்கு பலன் தந்திருக்கிறார். He has given me strength. அதனால இங்க வந்து உங்களுக்கு பிரசங்கம் பண்றேன். That's why I am standing and preaching. எனக்கு பலன் இல்லாவிட்டால், If I don't have a strength, என்னிடத்திலே வார்த்தை இல்லாவிட்டால் if I don't have a word, உங்களுக்கு நான் கொடுக்க முடியாது. how can I preach? அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. பாருங்க, Listen carefully. ஆண்டவர் நம்மை அப்படியாய் உண்டாக்கி ஆசீர்வதிக்கிறார். That's how God has நீங்கள் created. சமாதானம் உள்ளவர்களாக மாத்திரமல்ல, Not only peace, மிகுந்த சமாதானத்தை உடையவர்களாக மாற்றப்பட you will be போகிறீர்கள். getting a more peace. எத்தனை பேர்கள் புரியுது? How many of you understand? புரியுதமையா? கரங்களை வைத்து ஒரு அல்லே சொல்லுங்க. If you answer, say hallelujah. என்ன சமாதானமோ ஏது சமாதானமோ ஒன்றும் விளங்கலையே. I'm not getting anything. சமாதானம் வருகிறது. You are receiving the peace. ஆலயத்தின் வழியாய் உங்களிடத்திலே வருகிறது. Through the church, you will receive the அந்த peace. சமாதானம் உங்களுக்குள்ளே உண்டாக்குகிறது. It is staying in you. உங்களுக்குள்ளே சமாதானம் உண்டாக்கி அது உங்களிடத்திலே தங்குகிறது. It will be staying in you. உங்களிடத்திலே தங்குகிற சமாதானம் மிகுந்த சமாதானமாய் மாற்றப்படுகிறது. It will be a more peace. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. ஆண்டவர் எதை செய்தாலும் சரியா இருக்கும். Whatever God is doing, it will. பொதுவாக உங்களுக்கு சமாதானத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. Some of you said the peace will. ஆனால் இன்னைக்கு தேவன் சொல்லுகிறார், But God is அந்த saying, சமாதானத்தின் ஆழமான சத்தியங்களை உங்களுக்கு சொல்லுகிறார். God is going to teach you the depth of எந்த it. இடத்துல நீங்க தவறி இருக்கீங்க இதை கண்டுபிடிக்க முடியும். You can search in this. உங்களுக்குள்ள சமாதானம் ஏன் தங்கலன்னு நீங்க அதை கண்டுபிடிச்சிடலாம். You can find out. இங்க சொல்லுகிறார் மிகுந்த சமாதானம். You will be receiving more peace. மிகுந்த சமாதானம். More peace. மிகுந்த சமாதானம். அடுத்து ஐந்தாவதாக Fifth is சங்கீதம் 54:13 வாசியுங்கள். சங்கீதம் 54 அதிகாரத்தில் 13வது வசனத்தை வாசியுங்க. ஏசாயாவா? ஏசாயா 54:13 பாருங்க. ஹல்லேலூயா. நாம் முடிக்க போகிறோம். ஏசாயா 54:13 இல்லையா? உன் பிள்ளைகள் எல்லாரும் இருக்குது. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். கர்த்தரால் போதிக்கப்படுவாங்க. உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பிள்ளைகளுடைய சமாதானம் எப்படி இருக்கும்? பெரிதாய் இருக்கும். பெருசா இருக்கும்.
All your children shall be taught by the Lord. இங்கே சமாதானத்தை குறித்து என்ன சொல்லுகிறது? What it's saying, சமாதானம் பெரிதா இருக்கும். you will be receiving more இந்த blessings. சமாதானத்துக்கு என்ன பேர் கொடுக்கலாம்? What you can give the இதுக்கு peace. முன்னாடி பார்த்த சமாதானம் மிகுந்த சமாதானம். It is a more peace. இதுல என்ன பேர் கொடுப்போம்? What name we can give? சமாதானம் பெருசா இருக்கும். அப்படின்னா என்ன சமாதானம் இது? வரமாட்டோம். பெரிதா இருக்குன்னா என்ன அர்த்தம்? இந்த சமாதானத்துக்கு என்ன பேர் கொடுக்கும்? தலைப்பு என்ன கொடுக்கும்? பெரிய சமாதானம். You will be getting a bigger Hallelujah. peace. Hallelujah. பெரிய சமாதானம். Bigger peace. இதை விட பெரிய சமாதானம் எங்கேயும் கிடையாது. No, you don't have anything. மிகுந்த சமாதானம் என்பது உங்களுக்கு தேவைக்கு அதிகமாக இருப்பது. You will be getting more and more. ஆனால் பெரிய சமாதானம் என்பது இதை விட பெரிய சமாதானம் யாருக்கும் கிடையாது. Bigger peace is only you can இந்த have. பூமியில வாழ்வதற்கு தேவையான சமாதானமும் You can give in this world பரலோகத்துக்கு தேவையான சமாதானமும் for the heaven. மிகப்பெரிய சமாதானம் நம்மை For நிரப்புகிறது. the bigger peace you will be getting. எத்தனை உங்களுக்கு புரியுது? How many of you நீங்க understand? பெற்றிருக்கிற சமாதானம் பெருசு. While you are receiving the உங்கள் பிள்ளைகளுக்கு peace, ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் பெருசு. the children that you will be அது getting, பெரிய சமாதானம். it is a bigger இதை peace. விட பெருசு கிடையாது. You don't have like that. யாரும் கொடுக்க முடியாது. No one can give. இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறார். God has given to கரங்களை us. தட்டி கர்த்தரை கொடுத்திருக்கிறார். Yes. Hallelujah. Hallelujah. அடுத்தும் தேவன் நமக்கு அவர் வைத்திருக்கிற பொக்கிஷத்தை சொல்லுகிறார். God is giving us a luxurious things. Hallelujah. Hallelujah. ஆறாவதாக 6 days. தானியேல் 6ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே அவர் சொல்லுகிறதை கவனிங்க. Daniel 6:25. 6:25 அவர் சொல்லுகிற காரியம் என்ன? Daniel 6:25. வாசிங்க. 6 ராஜாவாகிய தரிசு, தரியு தேசமெங்கும் குடியிருக்கிற எல்லா எல்லா ஜனங்களுக்கும், ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும், ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் பாஷைக்காரர்களுக்கும் எழுதியது என்னவென்றால், என்னவென்றால் உங்களுக்கு சமாதானம் பெருக கடவுள். பெருக கடவுள். Then he அப்ப இந்த சமாதானத்துக்கு என்ன பேர் கொடுக்கணும்? சொல்லுங்க. multiplied peace. என்ன சமாதானம்? Multiplied peace. பெரிய சமாதானம் இருக்கு முன்னாடி. இப்ப இல்லைன்னு சொல்றாரு. என்ன சமாதானம்? பெருக கடவுள். சொல்லுங்க. தலைப்பு என்ன கொடுப்போம்? What rating we can give? பெருகும் சமாதானம். Multiplied peace. ஹல்லேலூயா. Hallelujah. இது பெருகிட்டே இருக்கும். It will be more. தண்ணீர் சுரந்து கொண்டே இருக்கும். The water out the இது water. குறையாது. It won't be less. என்னிடத்தில் சமாதானம் இல்லை என்று நான் சொல்ல முடியாது. I cannot இது say. பெருகிட்டே இருக்கும். It will be multiplied. இது பெருகிட்டே இருக்கும். It will be multiplied. இந்த சமாதானத்தை தான் உங்களுக்கு தர்றேன்னு சொல்றேன். God is going to give that peace. ஹல்லேலூயா. Hallelujah. எல்லாரும் துக்கத்துல இருப்பாங்க. Everyone will be sorrow. எல்லாரும் வேதனையில இருப்பாங்க. Everyone will be sorrow. ஆனால் நாமோ But we are பெருகும் சமாதானத்துல பெருகிட்டே இருப்போம். be having இந்த multiplied. சமாதானம் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவிலே அது பெருகிக் கொண்டே இருக்கும். We should give that peace to others. எத்தனை உங்களுக்கு இந்த சத்தியம் புரியுது? How many of you understand? ஹல்லேலூயா. Hallelujah. சமாதானம் இருந்துட்டா உங்களுக்கு மகிழ்ச்சி வந்துரும். If you have a peace, you will be ஆண்டவர் என்ன joyful. சொல்லுகிறார்? What God is saying, நீங்கள் எப்போதும் மகிழ்ச்சியா இருக்கணும் சொல்றார். you will be always joyful. எப்போதும் மகிழ்ச்சியா இருக்கணும்னா நம்ம சமாதானத்தோடு இருக்கணும். If you are always joyful, you have to receive the peace. நமக்கு சமாதானத்தை தேவன் ஆவிக்குரிய ரீதியிலே சரீர பிரகாரமான ரீதியிலே நமக்கு வைத்திருக்கிறார். Through our God, He has kept the peace. இந்த ஆழமான சத்தியத்தை நீங்க இதுவரைக்கும் கேட்டிருக்கவே மாட்டீங்க. You will not be depth of this preaching. சமாதானம் பொதுவா கேட்டிருப்பீங்க. You will be listening like peace. அவருடைய அன்பு ஆழமானது. His love is very அவருடைய சத்தியம் ஆழமானது. It is the சத்தியத்தை word is very deep. அறிவீர்கள். You will know the truth. சத்தியம் உங்களை The முற்றிலும் truth will விடுதலையாக்கும். set you free. மூடத்தனத்துக்கு விடுதலையாக்கும். If the blind will துக்கத்துக்கு see, விடுதலையாக்கும். the sorrow will be. புலம்பலுக்கு விடுதலையாக்கும். If you are murmuring, தவிப்புகளுக்கு விடுதலையாக்கும். the things will go away. ஒன்றும் இல்லாதிருந்தாலும் உங்கள் சமாதானம் உங்களை ஆசீர்வதிக்கும். If you don't have anything also, you will be receiving the peace. இயேசுவோடு மட்டும்தான் நான் சென்னைக்கு வந்தேன். I came Chennai with the Christ. இப்ப பாருங்க, Now, கர்த்தருடைய சமாதானத்தால் என்னை He has நிரப்பியிருக்கிறபடியால் filled me with the peace. அவருடைய ஆசீர்வாதமும் பெருகிக் கொண்டிருக்கிறது. He has filled me with the அவருடைய சந்தோஷமும் பெருகிக் He கொண்டிருக்கிறது. has filled me with the joy. இந்த இடத்துல வெறும் முள்ளுக்காடு.
place as funny இதை songs. கட்டி பிரதிஷ்டை பண்ணும்படியா தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்தார். God has built me and I did a dedication. முற்றிலும் கட்டினவர் தேவன். It belongs to only God. அதுக்கு தேவன் தம்முடைய சமாதானத்தின் பாத்திரமாய் இருந்த ஜெபமணியை பயன்படுத்தினார். Pastor Javamani he has used. அவரை இந்த இடத்துல பில்லரா வச்சு தலைவரா வைத்து ஆண்டவர் இதை கட்டி முடித்தார். He kept him as a pillar. கடந்த நாட்களில் ஒரு சபையை திறந்தோம். Previous week I opened one church. அந்த சபை எத்தனை ஆயிரத்துக்கு கட்டினாங்க? How many thousand they built? 220 லட்சத்துக்கு கட்டினாங்க. They built for 22 lakhs. எத்தனை லட்சம்? 220 லட்சம். 2.25 கோடி. 2.25 கோடிக்கு கட்டினாங்க. 200 crores. அல்லேலூயா. ஆமா, அதையும் என்னைய தான் திறந்து வைக்க சொன்னாங்க. They made me to dedicate the church. பாஸ்டர் ஜெபமணிக்கு வர நேரம் இல்லை. Pastor Javamani has don't have time. ஆனா மற்ற நம்ம தலைவர்கள் எல்லாம் போயிருந்தோம். But so many leaders have went. 15 பேர் போய் அந்த சபையை திறந்தோம். 15 people went and dedicated. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. எதுக்குங்க நம்மளை கூப்பிட்டு திறக்க சொல்றாங்க? Why they are telling me to open? நம்மிடத்தில் தேவன் வைத்திருக்கிற சமாதானம் அவர்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும். Because God has kept me the peace they have to receive. கர்த்தர் அற்புதம் செய்கிறார். God is going to do a miracle. Hallelujah. Hallelujah. அது பெரிய சமாதானம். You will be getting a great blessing. உங்களுக்கு பெரிய சமாதானம் எங்க போகும்? You will be getting a great peace. உங்க தெருவுல எல்லாருக்கும் போகும். It will be receiving to others அந்த also. சகோதரியை கூப்பிடுங்க. Please call that lady. அந்த சகோதரனை கூப்பிடுங்க. Please call that man. அவங்க ஜெபம் பண்ணா அவங்க ஆசீர்வதிக்கப்படும் சொல்லுவாங்க. If they pray, we will be receiving the blessing. அல்லேலூயா. Hallelujah. என்ன சமாதானம்? What kind of peace? பெரிய சமாதானம். You will be getting a bigger peace. அடுத்து 7வது நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 7th is ஏசாயா 48:18 இதோடு முடிகிறேன். Isaiah 48:18. ஏசாயா 48:18. ஏசாயா 48:18 எடுத்தவர்கள் வாசிக்க கேட்போம். ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எடுத்தவங்க சீக்கிரம் வாசிங்க. ஆயின் கற்பனைகளை கவனித்தாயானால் ஆ. நலமாயிருக்கும். நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும். எப்படி வருமா? நதியைப் போலும். இப்போ இந்த சமாதானத்துக்கு என்ன பேரு? What peace? நதியைப் போலும். நதியை போன்ற சமாதானம். ஹalleluya. The peace of river. நதி என்ன செய்யும்? What the river will do? நதி தண்ணீரை அனுப்பி கொண்டே இருக்கும். The river will send the water. நதி என்றால் தண்ணீர் வந்து கொண்டே இருக்கும். The river will send the water. அப்படி உங்களுக்குள்ளே சமாதானம் வந்து கொண்டே இருக்கும். That kind of peace you will get it. மீண்டும் அந்த வசனத்தை இன்னொரு வாசிங்க. ஆயின் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். ஆண்டவருடைய கற்பனைகளை கற்பனைகளை வார்த்தைகளை கவனித்தால் நலமாயிருக்கும். உங்களுக்கு நல்லது கிடைக்கும். Oh, that you had heeded my commandments, then your peace would have been like a river. என்ன நல்லது கிடைக்கும்? What good thing you will get? வாசிங்க. அப்பொழுது உன் உன் சமாதானம் சமாதானம் நதியைப் போலும். நதியை போல வரும். அல்லேலூயா. And your righteousness like a waves. எல்லாருக்கும் சமாதானம் இல்லாம போகலாம். You don't have a peace, ஆனால் உங்களிடத்திலே நதி போல அது பெருகிக் கொண்டே இருக்கும். but you will be having a peace. நதி போல வந்து கொண்டே இருக்கும். Like a river you will get நீங்க it. சமாதானம் இல்லைன்னு சொல்ல முடியாத அளவு உங்கள் வாழ்க்கை தேவனோடு சமாதானத்தினால் You நிரப்பப்பட்டிருக்கும். can't say that I don't have peace because God is going to fill you with the river. நீங்க peace. சமாதானத்தோடு இருப்பீங்க. You will be filled with the சமாதானம் இல்லாத உலகம் உங்களை தேடி வரும். The people don't have a peace. உங்களுக்கு ஜெபிக்க They will சொல்லும். come to you. They will come and tell you to உங்கள் pray. வாழ்க்கையில நீங்க அவர்களுக்கு சமாதானத்தை கொடுப்பீங்க. You will give the peace to them. கோடி ரூபாயை கொண்டுலாம் You can give so much of money, சமாதானத்தை கொடுக்கக்கூடிய மனிதர்கள் பூமியில இல்ல. but the people that cannot ஆனால் give, தேவனுடைய பிள்ளைகள் சமாதானத்தை கொடுக்கிறவர்கள். but godly people will give to you the எந்த peace. எல்லைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போகிறார் பாருங்கள். Wherever God is bringing you, அதுதான் பாக்கியம். that's called the blessing. அதுதான் பாக்கியம். That's called the blessing. எல்லாருக்கும் எல்லாம் இருக்கலாம். Everyone has everything, நம்மிடத்திலே சமாதானம் இருக்கிறது. but we have a peace. உங்களிடத்திலே சமாதானம் இருக்கிறது. You have a peace. உங்கள் பிள்ளைகளிடத்திலே சமாதானம் இருக்கிறது. Children has a peace. துன்மார்க்கம் இல்லை. They don't have a wicked கவலை peace. இல்லை. They don't have a sorrow. வேதனைகள் இல்லை. They don't have a sorrow. கர்த்தர் சமாதானத்தை உங்களுக்கு சுவிசேஷமாய்
வைத்திருக்கிறார். God is going to fill you with the peace. அல்லேலூயா. Hallelujah. சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட வேண்டியது சமாதானமே. What we have to preach is peace only. அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. தேவன் எந்த அளவுக்கு உங்களை மாற்றி இருக்கிறார் என்று கவனியுங்கள். How God is going to change you. அல்லேலூயா. Hallelujah. கடைசியா நான் ஒன்றை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். Lastly, I am going to say one thing. என்ன சொல்ல விரும்புகிறேன்? What is that? இந்த சமாதானம் நமக்குள்ள வருவதற்கு வாய்க்காலாய் இருந்தவை எது? What is the major thing we have to get this peace? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் Galatians 5, 22வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 22. ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய அபிஷேகம், What is that? God's anointing. ஆவியின் கனியோ ஆவியின் கனி. அன்பு, இப்போ நம்ம சபை எப்படிப்பட்ட சபை? What kind of church? ஆவிக்குரிய சபை. We are a spiritual people, பேர் கிறிஸ்தவர்கள் சபை அல்ல, not the fake. ஆவிக்குரிய சபை. We are a spiritual ஆவிக்குரிய people. சபையில் இருக்கிறவர்களுக்கு அந்த ஆவியினாலே சமாதானம் கிடைக்கும். We have to fill with the spirit of நம்ம peace. ஏன் ஆவிக்குரிய சபைக்கு வந்தோம்? Why we came to a spiritual நமக்கு church? சமாதானம் வேண்டும் என்று ஆவிக்குரிய சபைக்கு We வந்தோம். have to receive the peace. பேர் கிறிஸ்தவர்களாய் பேருக்காக வாழ்கிற வாழ்க்கையிலே ஆவி இருக்காது. Not a namesake Christian. பரிசுத்த ஆவியானவர் அங்கே இருக்க மாட்டார். The Holy Spirit will not be அந்த there. ஆராதனையில் அந்நிய பாஷை பேச மாட்டாங்க. They won't speak in the அந்த tongue. ஆராதனையில் ஆவியினாலே நிரப்பப்பட மாட்டாங்க. They won't be anointed. அந்த ஆவியானவர் நிரப்பப்படுறது வெட்கப்படுவாங்க. They will be ashamed. அந்நிய பாஷை பேசுறது வெட்கப்படுவாங்க. They will be ashamed to speak. அபிஷேகத்தால் நிரம்பி ஆராதிப்பதற்கு வெட்கப்படுவாங்க. They will not fill in the spirit. தேவனை வெளிப்படுத்த வெட்கப்படக்கூடாது. We should not ashamed that we have to ஆவியிலே preach God. நிரம்பணும். We have to fill with God. பாஸ்டருக்கு கிஃப்டா இங்க ஆவியிலே நிரம்பி ஆராதிக்கும் போது எல்லாரும் ஆவியிலே நிரம்பி ஆராதிக்கிறோம். Pastor Gifta is worshipping God. Everyone has to அதுல worship. என்ன கிடைக்கும்? What we will get அந்த ஆவியானவர் நம்மை நிரப்புகிற போது when we fill with the அந்த spirit. ஆவியின் கனி நமக்குள்ளே வெளிப்படும். We will be having that fruit ஆவியின் of கனி spirit. என்ன? What are the fruit of spirit? வாசிங்க. அன்பு, அன்பு, சமாதானம், சமாதானம். பாருங்க, இந்த ஆவியின் கனிக்குள்ளதான் ஆவியானவருக்குள்ளதான் என்ன இருக்குது? சமாதானம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனாலதான் நீங்க ஆவியில நிரம்புங்க, அந்நிய பாஷை பேசுங்கன்னு We சொல்றோம். have to fill with the spirit and speaking in the tongues. எத்தனை பேருக்கு புரியுது? How many of you receive? எத்தனை பேருக்கு புரியுது? How many of you understand? நீங்க சமாதானம் இல்லைன்னு உங்க வீட்டுக்குள்ள தெரிஞ்சா, If you don't have a peace in your home, இன்னைக்கு 8 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். 8 points I have இதுல said. எதுல தவறி இருக்கீங்கன்னு பாருங்க. In this point, what you don't கர்த்தர் have. கண்ணாடியை வைத்திருக்கிறார். He has kept a mirror. தவறான காரியங்களை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும், We have to clear all. சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். We have to clear all the things. நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய குடும்பத்தையும் சரி செய்ய வேண்டும். We have to clear our soul and our house. ஒரு சண்டை வந்தா நீங்க அங்க போய் என்ன செய்யணும்? If you are fighting, what you have to do? ஒரு இடத்துல சண்டை வருது உங்க வீட்டு குடும்பத்துல, In your family, you are having a நீங்க fight. அங்க போய் என்ன பண்ணணும்? What you have to do? அதுல ஒரு குரூப் கூட சேர்த்து சண்டை போடக்கூடாது. You also should not fight. அங்க என்ன செய்யணும்? What you have to do? சமாதானம் பண்ண வேண்டும். You have to do a peace. சண்டை போடாதீங்க, Don't fight. எல்லாம் சரியாயிடும். Everything will be சண்டை okay. போடாதீங்க Don't fight. அப்படி நீங்க சமாதானம் பண்ணணும். You have to give them a அப்படி peace. பைபிள்ல சொல்லியிருக்கா? It's a Bible written like that. சொல்லியிருக்கு. Yeah, it's written. எங்க சொல்லியிருக்கு? Where it is written. மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல Matthew 5. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. இந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. அப்படி சமாதானம் பண்ணுகிறவர்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவான்கள். அவர்கள் தேவனுடைய புத்திரர். அவங்கதான் தேவனுடைய புத்திரர், பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிறார்கள். They call the child of people. இப்ப நம்ம சாத்தானுடைய பிள்ளைகளா தேவனுடைய பிள்ளைகளா? We are a certain people or God's people. நல்லா கவனிங்க. Please listen நம்ம carefully. யாருடைய பிள்ளை? Whom child we are? சாத்தானுடைய பிள்ளையா We are a child of Satan தேவனுடைய பிள்ளையா? or child of God. இங்க என்ன சொல்லி இருக்கிறது? What it is நீ written? சமாதானம் பண்ண வேண்டும், You have to do a நீ peace. சமாதானம் பண்ண வேண்டும், You have to give நீ a peace. உன்னுடைய சமாதானத்தை கொடுக்க வேண்டும். You have to give peace to சண்டை இருக்கக்கூடாது, You should not fight. தர்க்கம் பண்ணக்கூடாது, You should not murder. கோபம் பண்ணக்கூடாது, You should not be அதுல angry. யுத்தம் பண்ணக்கூடாது. You should not fight. உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். God will fight for you. உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். God will fight for you. நீங்க சும்மா இருப்பீங்க. You should
சொல்லுவீங்க. You have to praise நீங்க God. ஜெபம் மட்டும் தான் பண்ணுவீங்க. You have to pray. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். God will fight for you. ஜெயமோ Victory will come. கர்த்தரால் வரும். Victory will come through God. கர்த்தரால் ஜெயம் வரும். Through God you will get a victory. அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. நீங்கள் சமாதானத்தின் பாத்திரமாக இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். You are the vessel of peace. ஆண்டவர் தம்முடைய ஆவியினாலே சமாதானத்தை உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். God has filled you with the peace. அது எப்படிப்பட்ட சமாதானமாய் வருகிறது? How the peace will அது be? வருகிற சமாதானம், It's called a coming அது peace. உண்டாக்குகிற சமாதானம், It's a worthy peace. அது தங்கும் சமாதானம், The peace will stay. அது மிகுந்த சமாதானம், Abundance of peace. அது பெரிய சமாதானம், Multiplied peace. அது பெருகும் சமாதானம், It's a great peace. அது நதி போல உங்களிடத்தில் எப்போதும் வந்து கொண்டிருக்கிற Peace சமாதானம். will be like a river. அது ஆவியின் கனியினாலே நீங்கள் கனி கொடுக்கிற சமாதானம். Fruit of spirit peace. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. இப்ப நீங்க தெரிஞ்சுக்கங்க, Now you know நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். you are the people of God. நீங்க சமாதானம் பண்ணணும். You have to bring the peace. சமாதானம் பண்ணுகிறவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். If you are giving the peace, you are சமாதானம் blessed. பண்ணுகிறவர்கள் தான் தேவனுடைய புத்திரர்கள். If you are giving the peace, you are the godly. சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இந்த பூமியிலே திகழ்வார்கள். If you are giving the peace means in this world you will be the best. அல்லேலூயா. Hallelujah. என்ன கவனிங்க, Please listen என்ன carefully. கவனிங்க. Please listen. ஐயா, இந்த சபையின் மூலமாய் இன்னைக்கு போகிற செய்தி Through this church, முழு உலகமும் பார்க்க முடியும். everyone can see this. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை இந்த சபைக்கு கொடுத்திருக்கிறார். Like that blessing God has given. கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோம். கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோம். இந்த சபையிலே ஆராதனை நடக்கிறது. In this church we are இந்த சபை working. மூலமாய் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. Through this church, அதற்காக தான் இந்த சபையை உண்டாக்கினார். that's why God has created. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. ஆமென். அல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் பெரியவர். God is very big. அவர் பெரிய சமாதானத்தை உங்கள் மீது வைக்கிறார். God is going to give a big உங்க peace. வீட்ல இருந்து நதி போல சமாதானம் உங்க தெருவுக்குள்ள ஓடும். In your home, there will be receiving peace like a river. அல்லேலூயா. Hallelujah. உங்கள் சமாதானம், உங்கள் பிள்ளைகளின் சமாதானம் எப்படி இருக்கும்? You and your children will be getting multiplied of பெரியதா peace. இருக்கும். அல்லேலூயா. Multiplied of இந்த சபை peace. திறக்கும் போது, When I open this church, இந்த சபை ஓபன் பண்ணும்போது when we open this church, இந்த ஒரு பிள்ளைக்கு பேரை கொடுத்தோம், பேர் வச்சோம். I kept the name. அந்த பிள்ளைகளுடைய பேர் என்ன? What name? நிகன். Nigan. இப்போ வேதம் சொல்லுகிறது உன் பிள்ளையின் சமாதானம் எப்படி இருக்கும்? பெரியதா இருக்கும். Your children will be blessed with the அந்த peace. நிகனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சமாதானம் இருக்கும். That Nigan will be having a peace. அந்த பிள்ளைகளுடைய தகப்பனார் பெற்றோருக்கு ஆண்டவர் பெரிய சமாதானத்தை Their கொடுப்பார். parents will be receiving the peace. அப்போ இந்த தேவ நாம மகிமைப்படும்படியாய் தேவன் அற்புதம் செய்கிறார். God's name has to be lifted high. So he கரங்களை is தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். ஹல்லேலூயா. எங்க பாஸ்டருக்கு நாங்க ரொம்ப ஜெபம் பண்ணுவோம். I prayed for my pastor. ஜெபமணி பாஸ்டர் நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காரு. Germany pastor has been blessed. தலைவர் என்று போற்றப்படுகிறார். He has become a leader. எங்க ஐக்கியத்துல 30 குழுக்கள் இருக்கிறது. We have a 30 people. இந்த 30 டீம்ல அவர்தான் மத்திய குழு தலைவர். In 30 team members, முதல் குழுவுக்கு அவர்தான் தலைவர். he is the leader for that. எப்படி அது மாற்றப்பட்டது? How it changed. அவர் தம்முடைய சமாதானத்தினால் நிரப்பி இருக்கிறார். God has blessed him with the peace. அல்லேலூயா. Hallelujah. எங்க ஜேசுமாவை எடுத்துக்கங்க. Take the Sheshma. அவர்களுக்கு தேவ ஊழியர் என்கிற சுவிசேஷர் என்கிற பட்டம் கொடுக்கப்பட்டது. God has graduated her. பிஹெச்டி பட்டம், பிடிஹெச் பட்டம் கொடுக்கப்பட்டது. BTS. அப்படி தேவன் கொடுத்தார். God has given. அவர்களுக்கு இந்த ஊழியத்துல இந்த சுவிசேஷம், இந்த செய்தி கொடுக்கக்கூடிய தூது என்கிற பணி கொடுக்கப்பட்டது. God has given some authority. அல்லேலூயா. Hallelujah. பாருங்க, இப்போ இங்க இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளிலும் Every youngsters முதன்மை தலைமை ஸ்தானத்துல ஆண்டவர் அவர்களை கொண்டு வந்தார். make her important. அல்லேலூயா. இந்த செய்தியை பார்க்கிற என்னிடத்துல இந்த செய்தி கிட்டத்தட்ட 10 செய்திக்கு மேல கர்த்தருடைய நாமத்தினால வெளியே போயிருக்கு.
10 messages has been. இயேசுவின் செய்தியை கேட்கிறவங்க இயேசுவை பார்ப்பாங்க. ஹalleluya. Whoever listening this message, ஆமென். amen. ஹalleluya. இந்த செய்தி வெளிநாடுகளுக்கெல்லாம் போகுது. It's going to abroad also. வெளிநாட்டவரெல்லாம் பார்க்கிறார்கள். Abroad people also watch. தேவனுடைய சபையில ஒரு தலைமை ஊழியத்தை செய்யும்படியாக தேவன் கொடுத்திருக்கிறார். God has kept them to do the ministry. அப்போ தேவன் செய்கிற காரியம் பெரிதாக இருக்கும். God is going to do a அவர் பெரியவர். He is a great God. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. அவருக்கு கட்டும் ஆலயம் எவ்வளவு பெரிதாக இருக்க We வேண்டும். have to build the church of God. அவர் பெரியவர் என்று வேதம் சொல்லுகிறது. We have to know that God is great. அவருடையவர்களாய் நாம் மாறும்போது நம்மை பெரியவர்களாக மாற்றுகிறார். When we change, He is becoming us. முதன்மையாய் மாற்றுகிறார். He is giving us. மேன்மையாய் மாற்றுகிறார். He is becoming us. கனம் பண்ணுகிறார். மகிமையினாலே அலங்கரிக்கிறார். He is making us holy. மகிமையின் ஐஸ்வர்யத்தை பழகிறார். He is giving much more things. எல்லாவற்றுக்கும் மேலாக More than that, தேவ சமாதானத்தினால் He நிரப்புகிறார். is filling us with the peace. ஜெபிக்கிறவர்களுக்கு அது மாறும். If you are praying, நீங்க you will ஒன்றுக்கு receive. கவலைப்படாதீங்க. You should not be sorrowful. பிலிப்பியர் 4:6 சொல்லுகிறது. Philippians 4. ஒன்றுக்கு கவலைப்படாதீங்க. You should not worry இங்க about வந்து anything. 9 மணிக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. 9 o'clock you have to come and ஸ்தோத்திரம் praise. பண்ணி ஏறுங்க. You have to praise ஜெபம் God. பண்ணுங்க. You have to pray. தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை நிரப்பும். God will fill you with the peace. தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை நிரப்பும். God will fill you with the peace. அப்படித்தானே இருக்குது. Like that வாசிங்க அந்த also பகுதியே. பிலிப்பியர் 4:6 Philippians 4:6. சிரிக்க முடியாது, சந்தோஷமா இருக்க முடியல அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? கவலையா இருக்கிறோம். கவலைப்படுகிறவர்கள் ஸ்தோத்திரம் தேவனை நோக்கி கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். 6 வாசிக்க 6 சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். 6 அப்பொழுது எல்லா புத்திக்கும் ஆ. மேலான தேவ சமாதானம். 6 அப்படியே இருக்கு. 7. நீங்கள் ஒன்றுக்கும் 6 வாசிங்க 6 வாசிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் எதுக்கு கவலைப்படாதீங்க? எல்லாவற்றையும் குறித்து நீங்க விண்ணப்பம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, வேண்டுதல் பண்ணுங்க, தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. உங்க காரியத்தை தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. ஆண்டவர் அதுக்கு அடுத்த வசனத்தை சொல்றாரு, அப்பொழுது எல்லா புத்திக்கும் தேவ சமாதானம் இருதயத்தை நிரப்பும் சொல்லுங்க. Be anxious for nothing, but in everything by prayer and supplication with thanksgiving let your requests be made known to God. ஹல்லேலூயா. Hallelujah. தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை நிரப்பும். God is going to fill you with the peace. கவலைப்படாதீங்க. Don't be worried. இந்த 7 சமாதானத்தையும் This 7 peace கர்த்தர் உங்களுக்குள்ள, சபைக்குள்ள, உங்க குடும்பத்துக்குள்ள, உங்க பிள்ளைகளுக்குள்ள கர்த்தர் God தருகிறார். is going to give to the church and to you and your children and your family. இதை விட பெரிய சமாதானம் வேற எங்கேயும் இல்லை. You don't have a bigger than this. ஜெபிப்போமா? We will pray. எல்லாரும் கண்களை மூடி ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த சமாதானத்தை எனக்கு தாரும். இன்றைக்கு பேசுனீங்கப்பா, இந்த சமாதானம் என் குடும்பத்தில், என் பிள்ளைகளிடத்துல இல்லாதிருந்தால் தாரும். எங்கள் குடும்பத்தில் என் உறவுகளிடத்துல இல்லாதிருந்தால் தாரும். எங்கள் தெருக்களில் இல்லாதிருந்தால் தாரும். என் தேவன் இந்த சமாதானத்தினால் நிரப்பும் என்று நாங்கள் செபிக்கிறோமா? இயேசுவின் நாமத்தினால நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ரகதுலா பகதியா. ஆண்டவரே, ஒவ்வொருவரை நிரப்புவீராக, சமாதானத்தினால் நிரப்புவீராக. நதி போன்ற சமாதானம் உடைய பிள்ளைகளுக்குள்ளே வருவதாக, பெரிய சமாதானம் உடைய ஜனத்துக்குள்ளே வருவதாக, மிகுந்த சமாதானம் உடைய ஜனத்துக்குள்ளே வருவதாக, சமாதானம் ஒவ்வொருவர் மீதும் தங்குவதாக. தகப்பனே, கர்த்தர் ஆசீர்வதி பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இயேசுவாவுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கப்படுகிறது. அவங்க கல்யாணத்துக்கு எனக்கு போக முடியல. அதே டேட்டில் ஞாபகம்லையும் தூத்துக்குடியிலையும் வெளியிலேயே இருந்ததுனால போக முடியல. ஒரு சின்ன கிஃப்ட்டு எல்லாமா கொடுக்குறாங்க. ரொம்ப சந்தோஷம். கஷ்டனால இன்றைக்காவது எங்களை கொண்டு வந்தார். சேஷமாக வர்ற நாளில் சேஷமாக கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. ஆமென்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் ஸ்தோத்திரம். நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல கணவனை கொடுத்திருக்கிறார், நல்ல சபையை கொடுத்திருக்கிறார், நல்ல திருமணத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல பிள்ளைகளை கொடுப்பார். அல்லேலூயா. எத்தனை பிள்ளை கொடுப்பாரு? அவங்க அம்மாவுக்கு எப்படி 3 பிள்ளை கிடைச்சிச்சு, அதே மாதிரி சேஷமாக 3 பிள்ளைகளை கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். நம்ம கடைசியாக நம்ம எல்லாரும் எழுந்து இருப்போம். சிறு பிள்ளைகள், சண்டே கிளாஸ் பிள்ளைகள் ஒரு பாடலை பாடுவாங்க. இன்னைக்கு சொல்லிக் கொடுத்த வசனத்தை இன்னைக்கு மனப்பாடமா பிள்ளைங்க சொல்லுவாங்க. ஒரு பாடலை பாடும்போது நீங்க கத்தருக்கு நீங்க காணிக்க படைக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஐஸ்வர்யா ஸ்தோத்திரம். சண்டே கிளாஸ் வசனத்தை பிள்ளைங்க சொல்லுவாங்க. பின்பு ஒரு பாடலை பாடி நாம் மகிமைப்படுத்துவாங்க. எல்லாரும் நம்ம எல்லாரும் எழுந்து நின்று கொள்ளலாம். கர்த்தரை கேட்டு நாம் காணிக்க படைக்க போகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஐஸ்வர்யா மத்தேயு 8:3 இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சுத்தம் உண்டு, நீ சுத்தமாகி என்றார். VBC தொடங்கறதுக்கு முன்னாடியே கர்த்தர் அதுக்கான காணிக்கை மகிமைப்படட்டும். உங்களுக்காக ஆதாரம் ஆயத்தமா இருக்கிறது. சோதரன் நீங்க எல்லாரும் இருந்து நீங்க சாப்பிட்டு தான் போனோம். இந்த ஆதாரம் நாம வீடுகளை ஜெபிக்கும் போது கர்த்தர் கொடுக்கிற அந்த காணிக்கைகளை நாம செய்திருக்கிறோம். அதனால யாரும் வேஸ்ட் பண்ணாதீங்க. இருந்து நல்லா சந்தோஷமா நீங்க சாப்பிட்டு போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கொடுக்கப்பட்ட எல்லா காணிக்கையும் கர்த்தர் தாமே செய்து கொடுத்த எல்லா ஐயாவை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, டிரான்ஸ்ஃபர் பண்ண சகோதரி கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, இந்த ஆராதனை பங்கெடுத்த ஒவ்வொருக்கும் இன்னைக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைப்படியே சமாதானம் பெரிதா இருக்கும்படியா எல்லாருக்கும் நேரம் கர்த்தர் சோதரம் பண்ணுவோம். சோத்ரம் 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 சோத்ரம். பரலோகத்தின் நல்ல பிதாவே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இம்மட்டும் நடத்தி வந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இன்னைக்கு எல்லா ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே செய்தி கொடுத்த ஐயாவையும் அம்மாவை ஆசீர்வதிங்க. சகோதரி ஒரு கணவரையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே சமாதானம் பெரிதாக இருக்கட்டும். ஆண்டவரே இந்த ஆராதனையில ஆண்டவரை பங்கெடுத்த ஒவ்வொரு குடும்பத்திலையும் தெய்வ சமாதானம் பெரிதாக இருக்கட்டும். ஆண்டவரே ஏசப்பா கொடுத்த காணிக்கையை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. கொடுக்கப்பட்ட காணிக்கை அதிலும் சமாதானம் பெரிதாக இருக்கட்டும். VBCக்கு கொடுத்த அந்த காணிக்கை அதிலும் சமாதானம் பெரிதாக இருக்கட்டும். ஆண்டவரே தெய்வ சமாதானம் எங்க உள்ளத்தில் ஆளுகை செய்த ஆண்டவரே அது நதியை போல பெருகட்டும். ஆண்டவரே